கோவிட் ஒரு பெரிய கற்பிதத்தை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது. இந்த கோவிட் காலத்தில் நம்ம கேட்ட விஷயங்கள் பல, அதில் கிடைச்ச பல புரிதல்களை 2 வருஷத்தில் நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அச்சுறுத்தலில் இருந்தோம். எங்கே போனாலும் பொது இடங்களில் முகமுறை அணிந்துக்கிட்டு, எங்கே போனாலும் நம்ம ரொம்ப அக்கறையாக கைகளை சுத்தமாக வச்சுட்டு எப்படி இல்லாமல் இருந்தோம். ஆனால் அது 2 ஆண்டு தாண்டினோடனே நம்ம அதை பற்றின பெரிய பயம் இல்லை. என்ன நடந்தது நம்ம உடம்புக்குள்ள, ஒன்று நம்ம போட்டுக்கிட்ட வேக்சினாலேயோ இல்லை என்றால் அந்த மந்தை நோய் காப்புன்னு சொல்லக்கூடிய ஹேர்ட் இம்யூனிட்டி, நிறைய பேர் தொற்று பெற்று நம்ம உடல் அந்த எதிர்ப்பு நிலையை அடைந்து விட்டதுனால இன்றைக்கு வரைக்கும் கோவிடுடைய பிற மாற்றுருக்கள் பெரிய அளவில் நம்ம பாதிக்காத அளவில் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் திடீர்னு ஒரு செய்தி வருது, JN1 அப்படின்னு ஒரு கோவிடுடைய புது வகையரா படு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இது உலக சுகாதார நிறுவனம், இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை, ஆனால் இதை நாங்கள் உன்னிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் இது ஒன்றும் பெரிய அளவில் நுரையீரலை எதுவும் பாதிப்பை உண்டாக்கலை, ஆனால் அதிகம் பரவி வருகிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாத பெரிய சிக்கல்களை நுரையில் ஏற்படுத்தாத மாற்றுருக்கள் தான் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இன்னும் காலம் போக போக புதிய இந்த மாதிரி ஜூனோசிஸ் வைரஸஸ், இப்படி நம்ம இவ்வளவு தூரம் மழை கொட்டுன்னு நம்ம யாரும் நினைக்கவே இல்லை. ஆனால் அதை சூழலியாளர்கள் சொன்னாங்க, புவி வெப்படையுது, இனிமேல் பெரிய அளவில் கொட்டும் அப்படின்னப்ப என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சாதாரணமாக நினச்சோம். ஆனால் இப்போ கொட்டி தீர்க்கிறது. இதே தான் இன்றைக்கும் சூழலியாளர்கள் திரும்ப சொல்கிறது. இந்த ஸ்பில் ஓவர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் அவர் மறுபடி சொல்கிறது, இனிமேல் இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்க்கெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அந்த கம்யூனிகபிள் டிசீசஸில் புதிய வைரஸ்கள் உருவாகி கொண்டே தான் இருக்கும். அப்படி அந்த புதிய வைரஸ்கள் உருவாகக்கூடாதுன்னு நினச்சா முதல்ல சூழலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்க. சுற்றுச்சூழலை சரியாக வைத்துக்கொண்டு சூழலில் வன்முறைகள் நிகழ்த்தாமல் அப்படியான ஒரு வாழ்வியலில் போகும்போது மட்டும்தான் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் பார்த்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் ஏதாவது ஒரு நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு புதிய தொற்றுக்கள் வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறதுனால சிறு வயது முதலே நம்முடைய அந்த உள்ளிருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பாற்றல், இன்னேட் இம்யூன் சிஸ்டம் அப்படிம்பாங்க, அதை சிறப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ ஒன்று சுகாதாரமாக இருக்கணும். 2வது இந்த மாதிரி புதிய தொற்றுக்கள் வந்தால் முதல்ல அது நம்ம பாதிக்க போகிற விஷயம் நுரையீரல் தான். அப்போ அந்த நுரையீரல் செம்மையாக இருக்கணும். அதுக்குள்ள இந்த வைரஸோ இந்த பாக்டீரியாக்களோ உள்ளே போய் அதில் உள்ள ஒரு நிமோனியாவை உருவாக்கி விடக்கூடாது. ஏற்கனவே வேறு கோமார்பிடிட்டி, இந்த அடிக்கடி இந்த கோமார்பிடிட்டிங்கிற வார்த்தையை கோவிட் காலத்தில் தான் வெகுஜன மக்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே சர்க்கரை இருக்குது, ஏற்கனவே இரத்த கொதிப்பு இருக்குது, ஏற்கனவே புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிறோங்கிறவங்க அவர்களுடைய எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கும். அப்போ முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படிங்கிறது நுரையீரல் தான். அப்போ அந்த நுரையீரலை சிறு வயதிலிருந்தே செம்மையாக வைத்துக் கொள்றதும், நம்முடைய அடிப்படை எதிர்ப்பாற்றலை குழந்தை பருவத்திலிருந்தே செம்மையாக வைத்துக் கொள்வதும் எல்லாருடைய மிக அடிப்படையான ஒரு தேவை. இது நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி சார் நுரையீரலை தம்ப வச்சுக்கிறது? நம்ம அப்படியே டம்பிள்ஸ் எடுத்து பைசப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கிறோம். அப்படியே 6 பேக் வைக்கணும்னா நம்ம போய் கார்டியோ பண்ணி உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல 6 பேக் வச்சுக்கணும். ரொம்ப சில பேர்லாம் 6 ஸ்பூன் தண்ணி குடித்து அதை உடம்பை கட்டாக வச்சுக்கணும். அப்படியெல்லாம் அந்த புரிதல் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர்ட்ட இருக்குது. நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் குட்டி பையனாக இருக்கும்போதெல்லாம் 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிக்கும்போது எங்கள் தெருவிலேயே ஒரே ஒருத்தர் தான் போய் இந்த பார் தான் எடுப்பாங்க. அப்போல்லாம் ஜிம்மெல்லாம் கிடையாது. அப்படி பார் எடுத்து உடம்பு செஸ்ட் எல்லாம் இப்படி இழுத்து இப்படி வச்சுப்பாங்க. நாங்கள்லாம் அந்த வயசு பசங்க அப்போல்லாம் 14, 15 வயசு 13 வயசு பசங்கள்லாம் போய் அவர் பின்னாடி போய் நாங்களும் வரோன்னே எங்களுக்கும் அதெல்லாம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் அங்கே போனால் எங்கள் வீட்டிலலாம் பயங்கர திட்டு விழுந்துருக்கு. என்ன நீ போய் அங்கே போய் கிரவுண்டில் போயிட்டு பசங்களோட சேர்ந்து தண்டா பஸ்கி இல்லை என்ன பெரிய தாதாவாக போறியா, பெரிய ரவுடியாக போறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். ஏன்னா அப்படி உடலை வலுவாக சரியாக வைத்துக் கொள்பவர்கள் எல்லாரும் ரொம்ப ஊரில் ஒரு பெரிய ரவுடியாவோ தாதாவோ இருக்கவன் தான் உடலை நல்லா வச்சுப்பான்னு ஒரு புரிதலை நம்பியார் மாதிரியான நடிகர்கள் நமக்குள்ளே ஏற்படுத்தியிருந்தாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம். ஏன்னா நம்பியார் கைதட்டு கபாலி அப்படின்னு அவர் ஒரு பஸ்கியை டண்டால கீழே போட்டுட்டு என்ன பாஸ் அப்படின்னு வருவார். அதனால் அன்றைக்கு உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் போய் ஜிம்மு போகுது, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க.
ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான். கண்டிப்பாக தன் உடலை பேணுதல், தன் உடலை தான் முதலில் தன் உடலை நேசித்தல் மிக அழகான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி அந்த புற அழகை உடலுடைய அமைப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே அளவுக்கு உள்ளுறுப்புகள் சரியாக இருக்குதா, என்னுடைய நுரையீரலினுடைய ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க, FVC அப்படின்னு பேர், அது சரியாக இருக்கா, என்னுடைய மூச்சை நல்லா உள் இழுத்து வெளியே விடுவதற்கான திறன் சரியாக இருக்கா, என் நுரையீரல் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல்னு வராமல் எப்பொழுதும் நுரையீரலை செம்மையாக வைத்துக் கொள்ளணும். அதற்கு என்ன பயிற்சி செய்யணும், அதற்கு என்ன உணவு எடுத்துக்கொள்ளுதும், ரொம்ப முக்கியமான இது கபகாலம், மழைக்காலம். இப்போ நம்ம ஒரு சின்ன மெனக்கடல்கள் இந்த மாதிரி கம்யூனிகபிளாக இன்ஃப்ளூயன்ஸாக வரக்கூடாது, சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம நுரையீரலை பாதுகாப்பாக வைக்கணும்னா அந்த கபம் சேரக்கூடிய தன்மையை தினசரி உணவில் நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்கணும். எளிய விஷயம், ஒரு மிளகு, குறுமிளகுன்னு சொல்லக்கூடிய மிளகு அதுதான் நம்ம காரத்துக்கு காலகாலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவு. ஆனால் அந்த மிளகு வெறும் காரம் மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகில் நடத்தியிருந்த ஆய்வுகளை நினச்சி பார்த்தா மலைப்பாக இருக்கும். இந்த மிளகு அதனுடைய தாவரவியல் பேர் பைப்பர் நைக்ரம் அப்படிம்பாங்க. இந்த பைப்பர் நைக்ரமில் பைப்பரின் அப்படின்னு ஆல்கலைடு இருக்கு. இந்த 2 தாவர உட்கூறுகள் ரெண்டுமே நுரையீரலில் சளி சேர்றத தடுக்கக்கூடியது. நுரையீரலில் மூச்சுக்குழல் சுருக்கம் உருவாகிறது, பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படிம்பாங்க. அந்த சுருக்கத்தை விரிக்க வைக்கக்கூடிய ஒரு பிராங்கோ டைலேட்டர் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிராங்கோ டைலேஷன் கொடுக்கறதுக்கு வெறும் மிளகு செய்யும். அப்போ ஏன் நம்ம சாப்பாட்டில் சும்மா நம்ம என்ன காய்கறிகளோ கீரைகளோ எதை செஞ்சாலும் அதில் ஒரு 4-8 மிளகை சேர்த்து கொள்ளலாம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம்பாங்க. அந்த பகைவன் வீட்டில் உணவு இருந்துங்கிறது அதுக்கான நச்சுத்தன்மையை போக்கும் அப்படிங்கிற புரிதல் தான் மிளகு சேர்த்துருக்காங்க. ஸோ உணவில் மிளகு சேர்த்துக்கணும். இந்த மழை காலங்களில் நம்ம நுரையீரலை சரியாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன மெனக்கடல் அப்படின்னா மிளகு. 2வது அதே ஃபேமிலியில் இருக்குது திப்பிலி. மிளகு தெரியும் நிறைய பேருக்கு, திப்பிலி பல வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, அது மூலிகைகளாகத்தான் பார்க்கக்கூடாது. ஆனால் திப்பிலி கேரளாவில் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த திப்பிலிங்கிறதும் பைப்பர் லாங்கம், இது பைப்பர் நைக்ரம், அது பைப்பர் லாங்கம். அந்த திப்பிலியை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. திப்பிலி ரசம்ங்கிறது சளியை அறுக்கக்கூடிய, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை அறுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. அந்த சளியை அறுத்தல் அப்படின்னா ஆங்கிலத்தில் நவீன அறிவியலில் சொன்னால் அது ஒரு மியூகோலைட்டிக் அப்படிம்பாங்க. மியூக்கஸ் ஒட்டி இருக்கு, அதை அறுத்து வெளியே தரணும். மியூக்கஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஃப்ரீ ஆகிடும். அந்த தன்மை உள்ள ஒரு பொருள் திப்பிலி. அது அதே மாதிரி ரொம்ப எளிய ஒரு மூலிகை, நம்ம தேநீரை அருந்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இன்றைக்கு அதில் நடந்துகிட்டு இருக்க ஆய்வுகளை பார்த்தா மலைக்க வைக்கிறது. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கோவிட் காலத்தில் எதற்கும் இந்த கரிசாலை கோவிட் நோயில் வரக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு நியூமோனிட்டிக் கன்சாலிடேஷனுக்கு பயன்படுமா, அந்த வைரஸ் செயல்படக்கூடிய திறனை கொஞ்சம் அது மட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜிமாங்க. அந்த கம்ப்யூட்டேஷனல் பயாலஜியில் இருந்து கரிசலாங்கண்ணியை ஆய்வு செஞ்சாங்க. நம்ம ஏன் ஒரு சின்ன மெனக்கடல் தினம் இந்த மழை காலங்களில் அல்லது அடிக்கடி நுரையீரல் சார்ந்த நோய் வரக்கூடிய தன்மை இருக்கிறவங்க ஒரு கரிசாலை தேநீர், ஒரு மிளகுத்தூளை சாப்பாட்டில் போட்டுக்கிறது, திப்பிலியில் ரசம் வைத்து சாப்பிடுவது, கற்பூரவல்லி, துளசி, இது மாதிரி ஒரு எளிய அன்றாடம் வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய, வீட்டில் தொட்டியில் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது?